ஆதவள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை 2017ஆம் ஆண்டு. மற்றுமொரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம். அந்த வகையில் இன்று கொழும்பிலிருந்து வெளியாகியுள்ள பிரதான பத்திரிகைகளில் முதலாவதாக வீரகேசரி நாளேட்டை நோக்கினால், வீரகேசரியின் பிரதான செய்தியாக 6 லட்சம் மக்கள் நீரின்றி கடும் தவிப்பு, நீர்த்தேக்கங்களில் தொடர்ந்தும் குறைவடைகின்றது நீர்மட்டம், கிழக்கில் 60,401 குடும்பங்களைச் சேர்ந்த 3 லட்சம் பேர் நிற்கதி, வடக்கில் 51,266 குடும்பங்கள் பாதிப்பு என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. நாட்டில் நிலவும் வறட்சியுடன் கூடிய காலநிலையானது வடக்கு கிழக்கு மாகாணங்களை வாட்டி வதைத்து வருகின்றது. வறட்சி காரணமாக நாடு பூராகவும் 1,22,156 குடும்பங்களைச் சேர்ந்த 6,44,377 பேர் வறட்சியால் சிக்கி தவித்து வருவதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளதாக இச்செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இதே செய்தியை இன்றைய தினம் வெளியாகியுள்ள சுடரொளி நாளேடானது வாட்டி வதைக்கின்றது வறட்சி, 6 லட்சம் பேர் பரிதவிப்பு, கருகி மடிகின்றன தாவரங்கள், விவசாயிகளுக்கும் பெரும் பாதிப்பு என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. வீரகேசரியின் மற்றொரு செய்தியாக எல்லை நிர்ணய அறிக்கை அமைச்சர் பைசர் முஸ்தபாவிடம் சமர்ப்பிப்பு, மாத இறுதிக்குள் வர்த்தமானியில் வெளியிட நடவடிக்கை என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. இதே செய்தியை இன்றைய சுடரொளி நாளேடானது எல்லை நிர்ணய குழு அறிக்கை பைசரிடம் நேற்று கையளிப்பு, இம்மாத இறுதியில் தேர்தல் அறிவிப்பு என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. வீரகேசரியின் முன்பக்கத்தில் வெளியாகியுள்ள மேலும் ஒரு செய்தியை நோக்கினால், நிறைவேற்ற முடியாத நிபந்தனைகளை அரசாங்கம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது, GSP+ நிபந்தனைகளில் சாத்தியமற்ற விடயங்கள் உள்ளன என்கிறது அரசாங்கம் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. இச்செய்தியை இன்றைய தினக்குரல் நாளேடானது தமது பிரதான செய்தியாக வெளியிட்டுள்ளது. இதே செய்தியை இன்றைய சுடரொளி நாளேடானது நிபந்தனைகள் எதனையும் அரசுக்கு விதிக்கவில்லை, சிலர் தவறான கருத்துக்களை வெளியிடுகின்றனர் என நிதி ராஜாங்க அமைச்சர் குற்றச்சாட்டு என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. வீரகேசரியின் மற்றொரு செய்தியை நோக்கினால், முகம் கொடுக்க தயார் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. அதாவது நாட்டில் தொடரும் கடுமையான வறட்சிக்கு முகம் கொடுக்க தயார் என இடர் முகாமைத்துவ அமைச்சர் அனுர பிரியதர்சன யாப்பா இவ்வாறு தெரிவித்துள்ள செய்தியையே வீரகேசரி வெளியிட்டுள்ளது. நல்லிணக்கத்தை குழப்புவதற்கு அடிப்படைவாதிகள் பாரிய சதி என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. அத்தோடு லொத்தர் சீட்டின் விலை 20 ரூபாவாக பேணப்படும், நிதியமைச்சு அறிவிப்பு என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. இதே செய்தியை இன்றைய தினக்குரல் நாளேடானது லொத்தர் டிக்கெட் 10 ரூபாய் குறைப்பு என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. வீரகேசரியின் முன்பக்கத்தில் வெளியாகியுள்ள மேலும் சில செய்திகளை பார்ப்போம். ஜூன் மாதத்திற்கு முன்னர் எந்த தேர்தலையும் நடத்த முடியாது என தேர்தல்கள் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ள ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. இன்றைய நாளேடுகளில் மலையக பக்கத்தில் இடம் பிடித்துள்ள செய்திகளை அடுத்து நோக்குவோம். நாட்டில் தற்போது தொடரும் வறட்சியான காலநிலை மலையகத்தையும் விட்டு வைக்கவில்லை. அந்த வகையில் வறட்சி தொடர்பான செய்தியே இன்றைய மலையக செய்தியிலும் பிரதான இடத்தை வகிக்கின்றது. தோட்ட தொழிலாளர்களுக்கு வறட்சி நிவாரணங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும், மலையக அரசியல்வாதிகளை வலியுறுத்துகிறார் லோரன்ஸ் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. அத்தோடு காணி உரிமை மறுப்பு எனும் கசப்பான வரலாறு இனியும் தொடரலாகாது, சிரேஷ்ட விரிவுரையாளர் விஜயச்சந்திரன் என்ற தலைப்பிலும் இன்றைய மலையக பக்கத்தில் ஒரு முக்கிய செய்தி வெளியாகியுள்ளது. இன்றைய வீரகேசரியானது வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு அவசரமாக உதவுங்கள் என்ற தலைப்பில் தமது ஆசிரியர் தலையங்கத்தை தீட்டியுள்ளது. நாடளாவிய ரீதியில் பல்வேறு பாகங்களிலும் நிலவி வரும் கடும் வறட்சியுடன் கூடிய காலநிலை காரணமாக அதிகளவான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு நீர் பற்றாக்குறையினால் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொண்டு வருகின்றனர் என நாட்டை தற்போது வாட்டி வதைக்கும் வறட்சி, அதன் தாக்கம், முன்னெடுக்கப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பான விடயங்களை உள்ளடக்கி வீரகேசரி தமது ஆசிரியர் தலையங்கத்தை தீட்டியுள்ளது. அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் நாளேட்டின் செய்திகளை பார்ப்போம். GSP+ற்காக எல்லாவற்றிற்கும் இணங்க மாட்டோம், அரசு கூறுகின்றது என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான விளக்கத்தை நாம் ஏற்கனவே வீரகேசரி நாளேட்டில் பார்த்துவிட்டோம். தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்த்தால், புலம்பெயர் புலிகள் சாதகமாக பயன்படுத்தினர் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. அத்தோடு GSP+ சைனட் குப்பி என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. அத்தோடு வடக்கிலிருந்து பணம் திரும்பிச் செல்கின்றது என்ற தலைப்பில் ஒரு செய்தியும், 106 இலங்கையர்கள் நாடு கடத்தப்பட்டனர் என்ற தலைப்பில் ஒரு செய்தியும், ஒரே நாளில் 10 பேர் பலி வாகன விபத்துக்களில் என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. தினக்குரலின் முன்பக்கத்தில் வெளியாகியுள்ள மேலும் சில செய்திகளை நோக்கினால், வவுனியாவில் ஈப்போச தனியார் பஸ் தரப்பினரிடையே கைகலப்பு,
புதிய பஸ் நிலையத்தை பயன்படுத்த இருதரப்பும் மறுப்பு என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. அத்தோடு மாவீரர்களுக்கு சிலை என்ற தலைப்பில் ஒரு செய்தியும், மன்னார் மீனவர்கள் மீது இந்திய மீனவர்கள் தாக்குதல் என்ற தலைப்பில் ஒரு செய்தியும், அத்தோடு ட்ரம்ப் பதவியேற்பு இலங்கைக்கும் அழைப்பு என்ற தலைப்பில் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் வெளியாகியுள்ளது. இன்றைய தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கத்தை நோக்கினால் வீதி விபத்துக்களை குறைக்க புதிய அணுகுமுறை என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. வீதி போக்குவரத்து ஒழுங்கு விதிகளை மீறுவோருக்கு கடுமையான அபராதம் விதிப்பது தொடர்பாக அண்மை காலமாக நாடளாவிய ரீதியில் காரசாரமான விவாதங்களும் விமர்சனங்களும் கண்டனங்களும் அதேவேளை ஆதரவான கருத்துக்களும் ஊடகங்கள் வாயிலாக வெளிப்படுத்தப்பட்டு வருவதை அவதானிக்க முடிகின்றதென வீதி விபத்துக்கள் ஏற்படுகின்றதற்கான காரணங்கள், அவற்றை தடுக்க முன்னெடுக்க வேண்டிய விடயங்கள், வீதி விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் உள்ளிட்டவற்றை தாங்கியவாறு இன்றைய தினக்குரல் தமது ஆசிரியர் தலையங்கத்தை தட்டியுள்ளது. அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள சுடரொளி நாளேட்டின் செய்திகளை பார்ப்போம். ராணுவத்தினரை தூக்குமேடைக்கு அனுப்புவதற்கு சதி, பதறுகிறது மஹிந்த அணி என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. சுடரொளியின் மேலும் சில செய்திகளை பார்த்தால், ஈழத்தமிழரான சுரேஷை நாடு கடத்த கனடா முடிவு, மேன்முறையீடு நிராகரிப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. அத்தோடு விமலுக்கு அடிக்கு மேல் அடி, சஹாவிடம் 4 மணி நேரம் FCID விசாரணை என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கத்தை நோக்கினால் இலங்கை அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. இலங்கைக்கு மீண்டும் GSP+ வரிச்சலுகையை வழங்குவதற்கு பரிந்துரைத்துள்ள ஐரோப்பிய ஒன்றிய ஆணைக்குழுவின் தீர்மானம் தொடர்பில் இறுதியான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. ஐரோப்பிய ஒன்றிய ஆணைக்குழுவின் தீர்மானம் தொடர்பில் இணங்குவதா இல்லையா என்பது குறித்து முடிவெடுக்க இன்னும் சில மாதங்கள் செல்லலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது என இச்செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அடுத்ததாக இன்றைய தினம் யாழ் பிராந்தியத்திலிருந்து வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் செய்திகளை நோக்கினால், முதலில் உதயன் நாளேட்டின் பிரதான செய்தியாக உள்ளூராட்சி சபைகளின் தேர்தல் அறிவிப்பு இம்மாத இறுதிக்குள், எல்லை நிர்ணய அறிக்கை நேற்று கையளிப்பு என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. அத்தோடு இன்றைய வலம்புரி நாளேட்டின் பிரதான செய்தியாக GSP+ வரிச்சலுகையை பெறுவதற்காக நிபந்தனைகளுக்கு உடன்பட முடியாது, ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மண் தெரிவிப்பு என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. அடுத்ததாக இன்றைய காலை கதிர் நாளேட்டின் பிரதான செய்தியாக ஜெனிவா தீர்மானத்திலிருந்து இலங்கை விலகிவிட முடியாது, ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் தெரிவிப்பு என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள ஆங்கில மற்றும் சிங்கள பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை பார்ப்போம். முதலில் டெய்லி மிரர் நாளேட்டின் பிரதான செய்தியாக வர்த்தக நடவடிக்கை தொடர்பாக பல உடன்படிக்கைகளை கைச்சாத்திட உள்ள இலங்கை ஆசிய பிராந்தியத்தில் முக்கிய பங்கை வகிக்கும் என சுவிட்சர்லாந்தில் பிரதமர் ரணில் தெரிவித்துள்ளதாக இச்செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் நடைபெறும் உலக பொருளாதார மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நேற்று சீன ஜனாதிபதியையும் சந்தித்துள்ளதாக இச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தோடு இன்றைய தினம் வெளியாகியுள்ள லங்காதீப நாளேட்டின் பிரதான செய்தியாக ஓரின சேர்க்கையாளர்கள் தொடர்பாக நேற்றைய அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்ட யோசனையொன்றிற்கு பெருமளவான அமைச்சர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் குறித்த யோசனை நிராகரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்ததாக இன்றைய உலக செய்திகள் பக்கத்தில் முக்கிய செய்தியாக டொனால்ட் ட்ரம்பின் ஆலோசனை ஐரோப்பாவுக்கு தேவையில்லை, பிரான்ஸ் ஜனாதிபதி பிரான்கோயில் ஹாலண்ட் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. அத்தோடு ஏமனிய மோதல்களில் 10,000 பேர் உயிரிழப்பு, ஐக்கிய நாடுகள் சபை என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள நாளேடுகளில் இந்திய செய்திகள் பக்கத்தில் இடம் பிடித்துள்ள செய்திகளை பார்ப்போம். அதில் முக்கியமாக அலங்காநல்லூரில் தொடரும் பதற்றம், ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கைதானவர்களை விடுவிக்க கோரி வீதி மறியல் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி கோரியும் பீட்டாவுக்கு தடை கோரியும் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்ட 238 பேரை விடுவிக்க கோரி பொதுமக்கள் நேற்று வீதி மறியலில் ஈடுபட்டுள்ளனர் என இச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரத்தை நோக்குவோம். நாட்டில் கடந்த காலமாக சகல பொருட்களினதும் விலைகள் சடுதியாக அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் பேக்கரி உற்பத்தி பொருட்களது விலைகளும் அதிகரிக்கப்படும் என பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் அண்மையில் தெரிவித்திருந்தது. அதனை சித்தரிக்கும் வகையில் பான் ராத்தல் ஒன்றை தங்கத்தை போல உருவகித்துள்ளனர். அதில் ஒரு துண்டை பெறுவதற்காக அடைக்கப்பட்ட கூடு ஒன்றிற்குள்ளிருந்து ஒருவர் கையை நீட்டி பரிதவிப்பதை போலவும் சித்தரிக்கப்பட்டுள்ளது.
நாளேடுகளில் நமது பார்வையூடாக இன்றைய தினம் கொழும்பு மற்றும் யாழ் பிராந்தியத்திலிருந்து வெளியாகியிருந்த நாளேடுகளின் பிரதான செய்திகளை நோக்கியிருந்தோம். மற்றுமொரு நாளேடுகளின் நமது பார்வையூடாக சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.